எனக்கு லொகேஷன் கடந்து அங்கதான் போய் நிற்க முடியும் சார். வந்துட்டு தான் சார் இருக்கேன், வண்டி எல்லாம் போகல சார். இப்போ அவரு லொகேஷன் சொன்னாரு, இந்த சைடு 2வது ரைட்டுனாரு, அங்கதான் வந்துட்டு இருக்கேன், வெயிட் பண்ணுங்க. எல்லாருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கமா மதிய வணக்கமான்னு தெரியல. மணி 12 ஆகுது. மணி 12:21 ஆகுது. இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ராப்பிடோவில் தான் ஒரு ஆர்டர் போட்டாங்க பார்சலு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோணி போட்டுருக்காங்க. அவங்க கால் பண்ணாங்க. நான் ஏன் சார் எக்ஸ்ட்ரா காசுலாம் கேட்க போகிறேன். லொக்கேஷன் வந்துட்டேன். இந்த ஸ்மார்ட் பஜார் இருக்குல்ல, பக்கத்துலையா ஸ்மார்ட் பஜார்னு உள்ள இருந்துச்சு. லொக்கேஷன் காட்டுச்சு. லொக்கேஷன் இங்கே காட்டுச்சு. வெளியே வந்துட்டேன். நீங்களா? ஓகே. லொகேஷன் அது உள்ள காட்டுச்சு, அதனால அங்க போயிட்டேன். இதுதான் போட்டுருக்கீங்க லொகேஷன் 9683. ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. பாக்ஸ் தான் 9.5 கிலோமீட்டர்ஸ். சூப்பராக வந்து பாருங்க. கார் வாஷம், கார் வாஷ் பண்ணுறதுக்கு உள்ள வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ₹119 காட்டுச்சுங்க. சூப்பர்ஜி. அவ்வளோதாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ட்ராப் லொகேஷன் வந்தாச்சு. இடமே இல்லை. பாயிண்ட் தான் ஓடிபி. இங்க இருக்கு பாருங்க ட்ரீம் கேமரா ஸ்டார் 360. ஏதோ இன்ஸ்டா வாங்குவோம். சீக்கிரம் வாங்கிடுவோம். 119 பேமெண்ட் உங்ககிட்ட வாங்கி சொன்னாங்க. 119. அது இன்ஸ்டா 360 எவ்வளோ வருது? X4 44. அவ்வளோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்து பிடிச்சாச்சு. அதில் பார்த்தீங்களா கேமரா இன்ஸ்டா 360 X3 வந்துட்டு 35 அவ்வளோ சொன்னார். X4 வந்துட்டு 44. நம்ம X5ல வாங்கணும். X5 வந்துட்டு 55 56 இருக்குது. வாங்கிடலாம் சீக்கிரமா. 2வது ஆர்டர் போட்டாங்க. 2வது ஆர்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹76. ஏன் அது எடுத்தோன்னா இங்கே மவுண்ட் ரோட்டில் இருக்கேன். இங்கேருந்து அந்த ஆர்டர் எடுத்துட்டு பாரிஸில் போட்டிருக்கோம். பாரிஸ் போனால் நிறைய ஆர்டர் கிடைக்கும். ராப்பிடோலையும் பேப்பர்லேயும் ஒவ்வொரு ஆர்டர் எடுத்து போகலாமா சொல்லிட்டு நாங்கள் 2வது ஆர்டர் போய் எடுப்போம். மீனா ஓகே.
ரெண்டாவது ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. பாரிஸ் டிராப் 4.5 கிலோமீட்டர் காட்டுது சிந்தாதிப்பேட்டில் இருந்து. மீன் தாங்க கொடுத்துருக்காங்க. பேரண்ட்ஸ் வாங்க அந்த ஸ்ட்ரீட் மட்டும் எங்க இருக்கு கூட சொல்லுங்கண்ணா. அந்த காரணா பன்னெண்டு காரணா இது உள்ள போமா. உள்ள போனா 2வது ரைட் கட்டிங். 2வது ரைட்ல கட் பண்ணு. அங்கதான் போனேன். அவரு அப்புறம் இங்க இது இருந்தாரு. சார் இப்ப அங்கதான் சார் நான் வந்தேன். அங்கிருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். புரியுது சார். நான் லொக்கேஷன் வந்து கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எனக்கு லொக்கேஷன் காட்டுறது அங்கதான் போய் நிற்க முடியும். சார் வந்துட்டு தான் சார் இருக்கேன். வண்டி எல்லாம் போகல. சார் இப்போ அவரு லொக்கேஷன் சொன்னாரு. இந்த சைடு 2வது ரைட்டுனாரு. அங்கதான் வந்துட்டு இருக்கேன். வெயிட் பண்ணுங்க. நீங்களா? இங்க பாருங்க. இங்க ஸ்ட்ரைட்டா பாருங்க. நீங்களா? கீழே ஸ்ட்ரைட்டா பாருங்க சார். கீழே ஸ்ட்ரைட்டா பாருங்க. கீழே ஆமா பேஸ்கெட்ல போட்ட பாருங்க. எடுத்துங்க. சரி சார் எடுத்துங்க. இப்போ 2வது ஆர்டர் கொடுத்தாச்சு. அவனு இது பண்ணிட்டாங்க. இங்க வா அங்க வா. லொக்கேஷன் மாற்றி தப்பா கொடுத்துட்டு நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். வா வா அண்ணா. நான் தான் பைத்தியமானாலே அம்மா வா இங்க வா அங்க வா. உங்களுக்கு கஸ்டமர் போட்டுக்கு தான் வந்துட்டு போறேன். திரும்ப அதே லொக்கேஷன் நீங்க கப்பல் லொக்கேஷன் போயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. நான் திரும்ப வேற இடத்துக்கு போறேன். இங்க வெறுப்பேற்றத்துக்குமே இருக்காங்க எல்லாரும். என்ன பண்றது? 2வது ஆர்டரே இப்படி ஆகணுமே. அவங்க 3வது ஆர்டர் தானே போட்டாங்க. பாத்தீங்கன்னா பாரிஸ் வந்து எடுத்துட்டு பிறப்பாக்கம் 287 ரூபாய் வந்துச்சு. எடுத்துட்டேன். பேப்பர்ல தான் போட்டாங்க. ராப்பிடோல ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். பேமெண்ட் அங்கேயா? ஆமா பேமெண்ட் ஆமா. ஓகே. 22 கிலோமீட்டருங்க. 3/4 மணி நேரம் காட்டுது. ராப்பிடோல ஒரே ஒரு ஆர்டர் போடுங்கடா. ராப்பிடோல பேட்டரி மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன். நான் என்ன பண்ணேன்? 3வது ஆர்டர் எடுத்துட்டேன். பேப்பர்ல எடுத்துட்டேன் இல்லையா? என்ன பண்ணலான்னு ராப்பிடோல என்ன ஆர்டர் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். ஒரு பேசஞ்சர் எடுத்துட்டு போற மாதிரி தான் கேட்டாரு. 30 ரூபாய் தான் ஆர்டரு. அவருக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டுக்காரு. அவர் 10 ரூபாய் பிக்ஸ் மாதிரி பக்கத்துல எக்ஸ்ட்ரா காட்டு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டாரு. இந்த பாரிஸ்ல பிக்கப் பண்ணிக்கிட்டு திருப்பி போனது தான் டிராப்பு. சரி போனவங்க தானே அப்படியே கொடுத்துட்டு அப்படியே இந்த பிறப்பாக்கு தானே சொல்லிட்டு எடுத்தேன். இங்க 3 கிலோமீட்டர் 120 ரூபாய் தராங்க. அதனால எடுத்துட்டேன். என்ன ஒன்றும் ஹெல்மெட் இல்லை. எனக்கு இது வர பயமா இருக்குது. என்னன்னு தெரியலையே. ஆட்டோக்காரங்க யாருன்னா புக் பண்ணிட்டு வர சொல்றாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அவர் வந்துட்டு வண்டிக்காரர் போல தமிழ் சரியா பேசல. அதனால அந்த நம்பிக்கையில போறேன். ரிக்ஷா வந்து
அதெல்லாம் அப்போ இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆட்டோலாம் வந்துச்சு. ஏன்னா ஆள் வராங்களா? ஓகே ஓகே. இது பேசஞ்சர் இல்லையா? பேசஞ்சர்ல புக் பண்ணிருக்காங்க, ஆனால் பார்சல் எடுத்துட்டு போகணுமா? பரவாயில்ல. வேற 3 கிலோமீட்டர் தானே, அப்படியே கொடுத்துட்டு நம்ம பாட்டுன்னு போயிடலாம். அந்த 3வது ஆர்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் லேட் ஆகும் மேடம், கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கு, அது இல்லாமல் வரல ஏன்னா ஆர்டர் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. சரி ஓகே வாங்க அப்படி சொல்லிட்டாங்க. சீக்கிரம் வாங்கண்ணா. ஆ ஓகே. சாப்பாடு தாங்க இதில் கட்டி கொடுத்துருக்காங்க. 150 ரூபா காசு கொடுத்துருக்காரு. 3 கிலோமீட்டர் 150 ரூபா. எதாவது அப்பளம் வரணுமா? ஐயோ எவ்வளோ கூட இருக்கு. ஏன் போய்க்கிறது ஒன்று பண்ணுவோம். இல்லை முன்னாடி ஐயோ எவ்வளோண்ணா? கேட்டுக்கண்ணா. 7043 வெயிட் இல்லை, எழுதி வச்சுட்டு போயிருந்தா பார்க்குறேன். அது முன்னாடி மட்டும் வச்சுண்ணா, வெயிட்லாம் இல்லை. சரி பார்த்துக்கண்ணா. இதில் எடுத்துக்கிறேன் பார்த்துண்ணா. சரி சரி இல்லை இல்லை நான் தொங்க விட்டுக்கிறேன். ஓகேண்ணா. சரிங்களா இல்லை இப்போ கட்டி விட்டுருங்களா? ரைட்டு. ஓகேண்ணா சரிண்ணா. முன்னாடி ரைட்டு. 4வது ஆர்டரும் எடுத்தாச்சு. இந்த மட்டும் இப்போ கொடுத்துட்டு 3.8 கிலோமீட்டர்ஸ் தான். 125 ரூபா கொடுத்துருக்காங்க 3 கிலோமீட்டருக்கு. ஏன்னா 90 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டா இருந்தியா? விடுங்க, 3 கிலோமீட்டர் வந்து 150 ரூபா கிடையாது. சரிங்க, 4வது ஆர்டர் தான் இப்போ கொடுத்தேன். இப்போ 3வது ஆர்டர் தான் கொடுக்க போகிறேன். 3வது ஆர்டர் எடுத்துட்டு கிளம்புவோம். பெட்ரோல் போட்டுப்போம். 150 பண்ணிக்கிறேன். அதனாலதாங்க வண்டிக்கு பெட்ரோல் போட்டாச்சு. இதுக்கு மேலே வண்டி எங்கேயுமே நிற்காது, புறப்பாக்கம் தான் போய் நிற்கும். 3வது ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் வந்தாச்சு. வேறு பைக் ஜாவா கேடிஎம் எடுக்கல. ஏதா காணும் ஜிம்முங்க புஷ்டாக போட்டுருக்கு. ஓ இப்படி மூஞ்ச காட்டினா தான் அது ஓப்பன் ஆகுமோ? என் மூஞ்ச எடுத்துக்காது. ஆள் யாருன்னா ஹோட்டலில் பார்சல் கொடுத்து அனுப்புனாங்க. ஹோட்டல் பார்சல் கொடுத்து அனுப்புனாங்க. பேமெண்ட் இங்கே தருவீங்கன்னு சொன்னாங்க. சத்தியமூர்த்தின்றது யாரு? ஃபோன் எடுக்கலையே.
81. சும்மா யூடியூப்பில் வீடியோ போடுவேன். டெலிவரி எவ்வளோ பண்ணுறேன் அதுக்காக வீடியோ. ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டர் எடுக்கலாம், எவ்வளோ சம்பளம் புரியல. அவுட்ரு எங்கே போனாலும் இன்னைக்கு ஃபுல் டே எவ்வளோ ஓட்டுறேன் அது எல்லாத்தையும் கட் பண்ணி அனுப்பிட்டு சொல்லுங்கள் ஓகேங்களா. வரல ஃபோன் இன்னொரு அனுப்பிட்டாங்க. சரி ஓகே தேங்க்யூ. அவ்வளோதாங்க, மூணாவது ஆர்டரும் கொடுத்தாச்சு. 281 தான், 300 ரூபாவை அனுப்பிட்டாங்க. நாலாவது ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாலாவது ஆர்டர் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தோம், மூணாவது ஆர்டர் செகண்டு கொடுத்தோம். நாலாவது ஆர்டர் வர வழியிலே இருந்துச்சு, 3 கிலோமீட்டர் தான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மூணாவது ஆர்டர் வந்து கொடுத்தோம். சரிங்க, அஞ்சாவது ஆர்டர் போட்டால் கண்டினியூ பண்ணுறேன். இந்த பைக் பாருங்க சூப்பராக இது ஜாவா. எல்லாம் வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. அஞ்சாவது ஆர்டருக்கெல்லாம் போட்டிருக்காங்க, தான் போட்டாங்க. பிக்கப் வந்துட்டு பிறப்பாக்கத்தில் பிக்கப்பு, ட்ராப் வந்து 5 கடை. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிருக்கேன். லாஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டு ராத்திரி ஒரு ஆர்டர் வந்துச்சு கோயம்பேடு, அது 250 ரூபா தான் காட்டுச்சு. இது டோட்டல் 248. அந்த ஆர்டர் நான் எடுக்கிறதுக்குள்ள யாரோ எடுத்துட்டாங்க. இல்லைன்னா 2 ஆர்டர் கொடுத்துருந்தா இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு மேலே வந்திருக்கேன். லொக்கேஷன் உள்ள காட்டுச்சு, அங்கே போயிட்டோம். இன்னும் வரல, காட்டுலயே போன் அடிச்சிட்டேன். ஓகே ஓகே, இவ்வளவு நேரம் என்ன சொல்றாரு, நவி சுத்தி நீ வருவீங்க ஒரு வேலை கூட்டி அதுக்காக அப்படிங்கிற. இது வந்து நெல்சன் மாணிக்கரோட அமைஞ்சகர். ஓகே, இப்போ போறீங்களா? அங்கே போகிறேன், ஸ்ட்ரைட்டாக அங்கே தான் போகிறேன். ஸ்ட்ரைட்டாங்க. ஓகே, பேமெண்ட் அங்கே பண்ணுறாங்களா? இல்லை நான் பண்றேன், ஜிபே பண்ணிடலாமா? நான் முடிச்சுட்டு கால் பண்ணுறேன், பண்ணிக்கோங்க. இல்லை ஜிபே உங்களுக்கா? ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு நான் ஃபோன் பண்ணுறேன். கண்டிப்பா மாதிரி இதை ரிசப்ஷன்ல கொடுத்துருங்கண்ணா. ஓகே, நாங்கள் ரீச் ஆனால் கால் பண்ணுறீங்களா? ரீச் ஆக கால் பண்ணுங்க. கீழே செக்யூரிட்டி ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட கேட்டா அவர்கிட்ட கொடுங்க. இல்லைன்னா செகண்ட் ஃப்ளோர்ல ஆஃபீஸ் இருக்கு, அங்கே கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஓகே ஓகே, அவங்க அப்படியே அக்னாலஜ்மெண்ட் கொடுத்தா போட்டோ எடுத்து அனுப்புங்க போதும், இல்லைன்னா விட்டுருங்க. ஃபோன் பண்ணுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. அஞ்சாவது ஆர்டர் டிராப் லொகேஷன் வந்தாச்சு. உள்ள வந்துட்டேன், உள்ள கொடுக்க சொல்றாங்க. சரி ஓகே 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 சார், தேங்க்யூ தேங்க்யூ. அவங்க அஞ்சாவது ஆர்டர் கொடுத்தாச்சு. 243 250 போடுறேன் அப்படின்னு சொன்னார். ஓகே சார் சொல்லிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப 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 தேங்க்ஸ் சார் என்றாரு. தேங்க்யூ சார் சொல்லிட்டேன். அதான் 6வது ஆர்டரும் போட்டாங்க, 264 ரூபா போட்டாங்க, எடுத்துட்டேன். ஓஎம்ஆர் சைடு போகக்கூடாது, ஃபுல் டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லிட்டே வந்தோம். திரும்ப அங்கே தான் ஆர்டர் போடுறாங்க, பிறப்பாக்கம் தாண்டி பேரப்பாக்கம். டிக்கெட் வந்துட்டு 5 கடையில். கையில் தான் எடுத்துட்டேன், எதுவும் எடுத்துக்க மாட்டேங்க. தேங்க்யூ. 6வது ஆர்டர் இந்த கேன் தான் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. 1 மணி நேரம் 2 நிமிஷம் 22 கிலோமீட்டருங்க.
ஆறாவது ட்ராப் லொகேஷன் வந்தாச்சு. அப்போ எவ்வளோ டிராஃபிக். அவ்வளோதாங்க, 264 ரூபா கடைசி ஆர்டர் கொடுத்தாச்சு. இன்னோட அது க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. போட்டரில் 760 ரூபா. 760 ப்ளஸ்ஸு ராப்பிடோவில் 248 ப்ளஸ் அங்கே ஒரு 20 ரூபா டிப்ஸு கொடுத்தாங்க. 1028 ரூபா மைனஸ் 150 ரூபா பெட்ரோல் அடித்தோம். 878 ரூபா இன்னைக்கு ப்ராஃபிட்டுங்க. ஏன்னா இன்னைக்கு 12:30 தான் ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். டைமிங்லாம் ஓகே தான். ஆனால் அது 11 o'clock மேலே ஆர்டர் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுகிட்டே இருப்பாங்க. 12:30 தான் இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரிங்க, ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.